அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கிருத்திகை என்னைக்கு வருது. நம்மளுக்கு இந்த ஆடி மாதத்துல கிருத்திகை 2 முறை வருகிறது. அதுல எது முருகனுக்குரிய ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு குழப்பமாக இருக்கும். அதை தெளிவுபடுத்தும் விதமாக இந்த பதிவு இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்துல வரக்கூடிய அத்துணை நாட்களும் விசேஷமான நாட்கள் தான். இதுல இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது. இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா 2 முறை வருகிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு கிருத்திகை வருகிறது 20/7/2020 அன்று. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிருத்திகை வருகிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தின் கடைசி நாள்ல நம்மளுக்கு 16/8/2025 அன்று ஒரு கிருத்திகை வருது. இப்போ இதுல எது ஆடி கிருத்திகையா நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. இதுல எந்த கிருத்திகை நம்மளுக்கு முருகனுக்குரிய அந்த கிருத்திகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை பொதுவாக ரொம்ப 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 விசேஷமானது. ஆடி மாதத்துல அம்மனுக்குரிய மாதமாக இருந்தாலும் இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த ஆடி கிருத்திகையில முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் இந்த ஆடி கிருத்திகை நாளை தவற விடாதீங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்று நாளைய தினம் நம்மளுக்கு ஒரு ஆடி கிருத்திகை வருகிறது. இந்த ஆடி கிருத்திகை அன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று, அதாவது ஆடி மாதத்துல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு, இது மூன்றுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுல ஆடி முதல் ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு இந்த ஆடி கிருத்திகை வருகிறது. அன்றைய தினம் ஏகாதேசியும் நம்மளுக்கு வருது. அதனால ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். சரி, இப்ப இந்த 2 கிருத்திகையில நம்ம எந்த கிருத்திகையை ஆடி கிருத்திகையா நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள்ல விசாரிச்சு பாருங்க. அந்த முறைப்படி அவங்க இந்த 2 கிருத்திகையில எதை ஆடி கிருத்திகையா அவங்க வழிபாடு செய்யறாங்களோ அதையே நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர், திருத்தணி இதெல்லாம் முருகனுக்குரிய அறுபடை வீடுகள்ல ஒன்று இல்லைங்களா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரக்கூடிய, அதாவது அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரக்கூடிய கிருத்திகையை தான் ஆடி கிருத்திகையா வழிபாடு செய்யறாங்க. ஆடி மாதத்துல 2 தடவை இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில வருஷங்கள்ல வரும். அப்படி இந்த மாதத்துல ஆடி மாதத்துல 2 கிருத்திகை வருகிறது. இதுல ஆகம முறைப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல வரக்கூடியதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் நம்ம 2வது வரக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க. ஒவ்வொரு கோவிலினுடைய அவங்க அந்த விதியின்படி, பஞ்சாங்கத்தின்படி எந்த கிருத்திகையை ஆடி கிருத்திகையா எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவங்க கோவில்ல முடிவெடுப்பாங்க. இப்போ பழனியில பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் ஆடி கிருத்திகையா அவங்க வழிபாடு செய்யறாங்க. இப்படி ஒவ்வொரு கோவிலுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு கிருத்திகைய எடுத்துக்கிறாங்க. அதனால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா எது ஆடி கிருத்திகையா அங்க வழிபாடு செய்யறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அப்போ 2மே சரிம்மா, எங்க ஊர்ல 16ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, ஆனா நாளைக்கு வரக்கூடிய ஆடி கிருத்திகைக்கு நாங்க எதுவுமே செய்யக்கூடாதா, அப்ப அந்த ஆடி கிருத்திகையில நம்ம வழிபாடுகள் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். 2மே முருகனுக்குரிய ஆடி கிருத்திகை நட்சத்திரம் தான். அதனால 2மே வழிபாடு செய்யக்கூடிய நட்சத்திரங்கள். அப்ப இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய 2 கிருத்திகையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு கிருத்திகை தான். அதாவது நாளைய தினத்துல வரக்கூடிய கிருத்திகை ஆடி ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் முதல் ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு வருது. அன்றைய தினம் ஏகாதேசியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால அன்றைய ஞாயிற்றுக்கிழமை சிவனை வழிபாடு செய்வதற்குரிய நாள். அப்ப பாருங்களேன், சிவன், விஷ்ணு, பிரம்மா,
முருகர் இவங்க எல்லாரையும் ஒரு சேர வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது அமைந்திருக்கிறது. இந்த ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை எப்படி நம்ம உள்ளன்போடு முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிருத்திகையும் நீங்க முருகனுக்குரிய கிருத்திகை தான். இந்த 2 கிருத்திகையில பல கோவில்கள்ல அடுத்த மாதத்துல வரக்கூடிய அந்த 16ஆம் தேதி வரக்கூடிய கோகுலாஷ்டமியோட நம்மளுக்கு தேய்பிரை அஷ்டமி வருது. அந்த அஷ்டமியோடு வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை வந்து ஆடி கிருத்திகையாகவும், இந்த நாளைய தினத்துல வரக்கூடிய கிருத்திகையை சாதாரண எல்லா மாதத்திலையும் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று நம்ம எப்படி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லம்மா நாங்க 2மே வந்து வழிபாடு செய்யலான்னு இருக்கிறோம் அப்படின்னா தாராளமா செய்யலாம். 2 நட்சத்திரங்களுமே முருகனுக்குரியது தான். இதுல உங்களுக்கு எது நான் இப்போ இந்த இதே நான் வழிபாடு செஞ்சுறேன். இப்ப பெண்களா இருந்தா உங்களுக்கு வந்து மாதவிடாய் காலம் வரும். அப்ப அதை வந்து நீங்க தேதிய கணக்கு இட்டுக் கொள்ளுங்கள். நீங்க அடுத்த மாதம் உங்களுக்கு வழிபாடு செய்வதற்குரிய நாட்களாக வரவில்லை அப்படின்னா நாளைய தினத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை அன்றே வழிபாடு செய்யலாம். இல்லம்மா எங்களுக்கு இந்த நாளைக்கெல்லாம் வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க, இல்ல வெளியூர் பயணம் போறோம், வெளியில இருக்கிறோம், நாளைக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து வசதியா இருக்காது அப்படிங்கிறவங்க அடுத்த மாதம் வரக்கூடிய 16ஆம் தேதி வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியோடு அன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் வந்து வருது. அதுலயும் நீங்க ஆடி கிருத்திகையாக முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். சரி, ரொம்ப எளிமையா நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் ஆடி கிருத்திகை அன்று? காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சிருங்க. குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பாக நீங்க வந்து ஷட்கோண தீபம் ஏற்ற வேண்டும். நான் எப்பவுமே சொல்றேன், இந்த ஷட்கோணம் வரைவது அப்படிங்கிறது 6 ஸ்டார் வரும். இந்த ஷட்கோணம் எப்படி வரையணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சேனல்லயே போட்டிருக்கிறோம். நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். அந்த ஷட்கோணம் வரைந்து சரவணபவ அப்படிங்கிறதையும் எழுதிட்டு அதற்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு, நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டு இந்த ஷட்கோண தீபம் ஏற்ற வேண்டும். ஏத்தி வச்சுட்டு பால் பாயாசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை பொங்கல் வச்சுக்கலாம் நெய்வேத்தியமா. எது உங்களுக்கு வசதியா இருக்கோ அதை வச்சுக்கோங்க. முருகப்பெருமானினுடைய கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த சஷ்டி கவசம், இதுல உங்களுக்கு எது தெரியுதோ அதை பாராயணம் பண்ணி முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. முருகப்பெருமான் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுப்பார். அதே மாதிரி மாலை நேரங்கள்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று 2 தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பா முருகப்பெருமான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் அன்றைய நாள் கொடுப்பாங்க. அதனுடைய சிறப்பு தான் இந்த ஆடி கிருத்திகை. ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை நினைத்து நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கேட்ட அனைத்தையும் முருகப்பெருமான் கொடுப்பார். இது உங்களுக்கு 2 ஆடி கிருத்திகை வருது. இதுல எந்த கிருத்திகை நீங்க வழிபாடு செய்யணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த